ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ராக்டிஸ் செட் 26. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைட்டர்ஸ் 2021ல கேட்டிருந்த ப்ராக்டிஸ் செட்டு. ஸோ நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க, அதாவது 2025ல கேட்டிருந்தது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ 2021லேயோ 2022லேயோ எடுத்து ட்ரை பண்ணலான்ட்டு. ஸோ ஆல்டர்னேட்டிவ் வீடியோஸ் வந்து அந்தமாரி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 2021லேருந்து கேட்டது. ஓகேங்களா? ஸோ டைரெக்டாக நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா என்டிபிசிக்கோ இல்லை ஆர்ஆர்பிக்கு, அதாவது குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். சூப்பர். இப்போ நம்ம கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? யா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு, லெட்டர் அண்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு டிக்கு 4ன்னு தெரியும். ஸோ அப்படி தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஹெச்சுக்கு 8 கொடுத்துருக்காங்க. அண்டு எல்லுக்கு 12. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எங்கே கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, பிக்கு 16. வேறு எல்லா ஆப்ஷன்லையும் பாருங்கள், எல்லாமே லெட்டர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போவே தெரியுது எவ்வளோ ஈஸியாக இந்த இந்த 2021லேயுமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்கன்றது இப்போயே புரிய ஆரம்பிக்குது எனக்கு. பட் ஓகே. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. நம்ம இப்போ செகண்ட் கொஷின் பார்த்தலாமா? யா. ஸோ இதில் என்ன ப்ரோ பண்ணியிருக்காங்க, இன் எ சர்டன் கோட் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ டெஸ்டினி இஸ் ரிட்டன் ஆஸ் அ, ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் எனக்கு பார்க்கும்போதே தெரியுது அப்படியே ரிவர்ஸில் எழுதுறாங்களா? யா. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து லாஸ்ட்டில் போயிருக்கு. அப்போது அதே மாதிரி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிக்னிட்டி கொடுத்துருக்காங்களே. அப்போ நம்மளுக்கு கடைசியாக டி வரணும் கன்ஃபார்மு. தென் அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் லாஸ்ட்டாக போயிருக்கு. அப்போது வந்து டிஐ வந்து செகண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அப்படி வர மாரி நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. தென் நெக்ஸ்ட் என்னப்பா, எஸ் வந்து தேர்டில் வந்திருக்கா? யா. அதே மாதிரி ஜி வந்து நம்மளுக்கு தேர்டில் வரணும். ஸோ அப்படி ஜி வர மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. தேர்ட் கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். நம்பர் அனாலஜி, மிஸ்ஸிங் நம்பர் கொஷினா? யா. ஸோ இதில் என்னப்பா கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க, 8 இருக்குது, 8 இருக்குது, தென் 0 இருக்குது. ஸோ 9, 6, 3, 7 இருக்குது. ஸோ கொஷின் மார்க் நம்மளுக்கு இந்த, அதாவது டாப்பில் இருக்கிற ஒரு பார்ட்டில் வந்து மிஸ் ஆகிருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு என்ன லாஜிக் வரும்னு யோசிங்க. எனக்கு எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் பார்த்தாலே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, இந்த டயகனலி இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். 10 இன்ட்டு 8, 80 வருதா? அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயகனலில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே 8, இங்கே 0. ஸோ இந்த சேம் லாஜிக்கை இப்போ நான் செகண்டு செட்டில் அப்ளை பண்ணுற பாருங்க. 9யும் 3யும் மல்டிப்ளை பண்ணுங்கள், நம்மளுக்கு 63 வரும். அதை வந்து இப்போ இந்த டயகனலில் எழுதியிருக்காங்க. சூப்பர். இப்போ நம்ம 8யும் 6 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 48 வருமா? யா. ஸோ அப்போது அந்த 48 நம்ம இந்த டயகனலில் எழுதணும். இங்கே 4 கொடுத்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் இங்கே 8 வரணும். ஸோ அப்படி 8 வர மாதிரி பாருங்கள், எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லாஜிக்லாம் வந்து ஃபைட்டர்ஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு தோணவே தோணாது. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னா, ஜஸ்ட் மல்டிப்ளை மட்டும் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்படி இல்லைனா மைனஸ் பண்ணி பார்ப்பீங்க. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து 2 வருது, தென் இன்ட்டு 4 டைம்ஸ் பண்ணால் 8 வருது. அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 3 இன்ட்டு 4 டைம்ஸ் பண்ணால் எனக்கு 12 தான் வரணும். பட் இங்கே 7 கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு என்னன்னு தெரியலையே, இப்படிலாம் யோசிச்சுட்டே இருப்போம் ஏகப்பட்ட டைம். பட் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளான லாஜிக். ஓகேங்களா? ஜஸ்ட்டு வித்தவுட் பென் பேப்பர். ஓகேங்களா? ஜஸ்ட்டு நம்ம ஐ மூலிமா பார்க்குறோம், அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறது, ஏகப்பட்ட ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபைட்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். சம் பீப்பிள் கேன் ஏபிள் டு தட் வி கேனாட் டினை இட். பட் எல்லாராலையும் இது முடியுமான்றது ஒரு, என்ன சொல்கிறது, பிக்கெஸ்ட் கொஸ்டின் மார்க் தான். ஓகேங்களா? பட் ஸ்டில் என்ன சொல்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாராலையும் சால்வ் பண்ண முடியுன்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ லீவ் இட். நவ் வி மூவ் டு த 4th கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறாங்க, ஆல் ஃபிலாசபர்ஸ் ஆர் ரேஷ்னலிஸ்ட்டு. ஓகே. ஸோ ஆல் ஃபிலாசபர்ஸ் ஆர் ரேஷ்னலிஸ்ட்டு. தென் என்ன கொடுத்துருக்காங்க, சாக்ரேட்ஸ் இஸ் ஏ ஃபிலாசபர். சாக்ரேட்ஸ் இஸ் ஏ ஃபிலாசபர். ஆல் ஃபிலாசபர்ஸ் ஆர் ரேஷ்னலிஸ்ட். அப்போ இங்கே தான் சாக்ரேட்ஸ் வரணும். வெயிட்டு. அப்போது உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸு எஸ்ஸு, இது வந்து ஃபிலாசபரு, தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷ்னலிஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்தாச்சு. தென் விச் ஆஃப் த கிவன் கன்க்ளூஷன் ஃபாலோ. ஓகேங்களா? ஆப்ஷனில் இருக்குது, எது ஃபாலோ ஆகுதுன்னு கேட்குறாங்க. அனைத்து தத்துவ ஞானிகளும் பகுத்தறிவாளர்கள். ஓகே. ஸோ எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள், அனைத்து தத்துவ
ஞானிகளும் பகுத்தறிவாளர்கள். தென் அதுக்கப்புறம் சாக்ரட்டீஸ் ஒரு தத்துவ ஞானி. ஓகேங்களா, சாக்ரட்டீஸ் ஒரு தத்துவ ஞானி. எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். தென் இப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். சாக்ரட்டீஸ் இஸ் நாட் ஏ ரேஷனலிஸ்ட். சாக்ரட்டிஸ்ட்டும் ஒரு ரேஷனலிஸ்ட் தான். பிகாஸ் ரேஷனலிஸ்ட்டுக்குள்ளே தான் வந்து என்ன சொல்கிறது, ஃபிலாசபர் வருது, அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு சாக்ரட்டிஸ்ட் வருது. அதனால் சாக்ரட்டிஸ் நாட் ரேஷனலிஸ்ட்னு சொல்கிறது தப்பு. ஓகேங்களா, அப்போ இது வந்து தப்பு தான். தென் நெக்ஸ்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ், சாக்ரட்டிஸ்ட் ஆர் ரேஷனலிஸ்ட், இது கரெக்ட். ஓகேங்களா, பிகாஸ் சாக்ரட்டிஸ்ட் வந்து ரேஷனலிஸ்ட் தான். ஏன்னா ரேஷனலிஸ்ட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம ஃபிலாசபர் சாக்ரட்டிஸ்ட் எல்லாமே வருது. ஸோ அப்படி பார்க்குற மாதிரி எனக்கு செகண்ட் ஆப்ஷனா, யா, ஆப்ஷன் 2 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நவ் ஐ மூவ் டு த 5th கொஷின். ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான். அதாவது என்னென்னா, ஏபிசிடிக்கு நம்ம சைன் அப்ளை பண்ணி we can get the answer. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு 3 இருக்குது. என்னப்பா பியா, பிக்கு வந்து மல்டிப்ளிகேஷன். தென் 4 டி இருக்குது, டிக்கு வந்து அடிஷன். தென் 5 இருக்குது, ஏக்கு வந்து மைனஸ். தென் அதுக்கப்புறம் ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா சி இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் டிவைட் சிம்பிள் 1. அது 1ஆல் வகுத்தா என்ன, வகுக்கலாம் நம்மளுக்கு என்ன. சூப்பர். இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் -1 இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணால் 12 இருக்குது. ஸோ 12 - 1 we get 11. ஸோ 11 எங்கேப்பா இருக்குது, 4th ஆப்ஷனா, யா, ஆப்ஷன் 4 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. சூப்பர் சூப்பர், எல்லாமே ஈஸியான கொஷின் தான் இது உள்ளே சால்வ் பண்ணதில். நவ் we can solve the blood related question. If A is the father of B, ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் பி, பியோட ஃபாதர். தென் பி இஸ் த ஃபாதர் ஆஃப் சி. ஓகே, ஸோ பி இஸ் த ஃபாதர் ஆஃப் சி. தென் ஹவு சி இஸ் ரிலேட்டட் டு ஏ. சி வந்து ஏக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கே தெரியும் என்னது, கிராண்ட் சைல்டு தான். ஸோ கிராண்ட் சன்னு சொல்ல முடியாது, கிராண்ட் சைல்டுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சம் பீப்புள் வாட் தே திங்க் கிராண்ட் சன் அப்படின்னு போட்டுருவீங்க. பிகாஸ் நம்மளுக்கு சியோட ஜெண்டர் என்னன்னு தெரியல. ஓகேங்களா, ஸோ சியோட ஜெண்டர் தெரியாமல் இங்கே கிராண்ட் சன்னா இல்லை கிராண்ட் டாட்டரான்றது ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, வேற கிராண்ட் சைல்டுன்றது என்ன வேணா இருக்கலாம்ல. அந்த சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, மேலாகவும் இருக்கலாம் ஆர் ஃபீமேலாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு இந்த கொஷினை பொறுத்தவரைக்கும். ஸோ இது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு 1 மார்க் கிடைச்சிரும். அப்படி தப்பாக போட்டிங்கன்னா மைனஸில் போய்டும் மார்க்கு. ஸோ யூ ஹேவ் டு கேர்ஃபுல் அபவுட் திஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? யா, 7th கொஷின். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, வைரஸ் கொடுத்துட்டு டிசீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸசைஸ் கொடுத்துட்டு என்னன்னு கேட்குறாங்க, அதாவது வாக்கிங், சைக்கிளிங், ஹெல்த்து, ஜாகிங். ஓகேங்களா, ஸோ வைரஸ் வந்து ரிலேட்டட் டு டிசீஸ், அந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து ரிலேட்டட் டு ஹெல்த் தான். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. நவ் ஐ மூவ் டு த 8th கொஷின். ஸோ மிஸ்ஸிங் நம்பர் கொஷின் கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். வெரி சிம்பிள் லாஜிக்காக தான் இருக்கும், கஷ்டப்படுற மாதிரி எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க இவங்க. ஸோ நம்மளுக்கே தெரியும். ஸோ டிஃபரன்ஸ் எடுத்து பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு 4 இருக்குது, தென் ஒரு 22, 26 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் இதில் ஒரு என்ன ஃபைட்டர்ஸ் இருக்குது, 18 ப்ளஸ் ஒரு 10, 28. ஓகேங்களா, ஸோ அப்போ 2 டிஃபரன்ஸ் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் எனக்கு 30 வந்திருக்கணும். அப்போ அந்த 30 வந்து 210 நான் ஆட் பண்ணால் எனக்கு 240 வரணும். ஸோ 240 எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எவ்வளோ சிம்பிளான லாஜிக் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் கேட்டிருக்கிறது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஸோ நவ் வி கேன் மூவ் டு த 9th கொஷின். ஸோ வாட் இஸ் திஸ் கொஷின்? இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அதான் ஆர்டர் பேஸ்டு கொஷின் தான். ஸோ இ இஸ் த ஓல்டர் தென் சி. ஸோ இந்த சைடு நம்ம ஓல்டர் வச்சுப்போம், இந்த சைடு எங்கர் வச்சுப்போம். ஓகேங்களா, ஸோ இ இஸ் த ஓல்டர் தென் சி அண்ட் டி இஸ் த ஓல்டர் தென் சி. டி வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டர் தென் சி பட் எங்கர் தென் இ. அப்போது ஈக்கும் சிக்கும் நடுவில் தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, டி வராரு. ஓகேங்களா, அப்போ இங்கே இ, தென் அதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் சி. ஓகேங்களா, இந்த பேட்டர்னில் இருக்குது. ஓகே, தென் ஏ இஸ் த எங்கர் தென் பி அண்டு சி. ஏ வந்து பார்த்தீங்கன்னா பியை விடவும் எங்கராக இருக்குது, சியை விடவும் எங்கராக இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி. தென் சி இஸ் ஓல்டர் தென் பி, சி இஸ் ஓல்டர் தென் பி, அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தென் ஊ இஸ் த யங்கஸ்ட் யாருன்னு கேட்குறாங்கப்பா, ஏ தான் யங்கஸ்ட்டு. ஸோ ஆப்ஷன் 4 யா, ஆப்ஷன் 4 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, இதில் கஷ்டப்படுறதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டும் கொடுக்கல. இப்போ நான் தமிழ்லேயே ஒரு டைம் சால்வ் பண்ணி காட்டா. ஓகே, ஸோ தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இ என்பவர் சிஐ விட மூத்தவர். ஸோ அப்போது இ என்பவர் சிஐ விட மூத்தவரா போட்டிருக்கேன்னா கரெக்டாக. தென் டி என்பவர் சிஐ விட மூத்தவர்
சியை விட மூத்தவர், ஆனால் ஈயை விட இளையவர். ஓகேங்களா? அப்போ இந்த மாரி பேட்டர்ன்ல குடுத்துருக்கணுமா கண்டிப்பா. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது டி என்பவர் சியை விட மூத்தவரா இருக்கணும். ஆனா ஈயை விட இளையவரா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் குடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃபீடர்ஸ், ஏ என்பவர் பி மற்றும் சியை விட இளையவர். அதாவது ஏ என்பவர் பார்த்தீங்கன்னா, பி, சி 2 பேரையும் விட சின்னவர். ஓகேங்களா? அப்போனா பி, சி பெருசா இருக்கணும் ஏ விட. ஆனா பிக்கும் சிக்கும் நடுவுல யாரு பெருசுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா 2 பேருமே ஏ விட பெருசுன்னா, அப்ப ஏ தான் கடைசியா வரணுன்றது நம்மளுக்கு புரியுது. ஓகேங்களா? தென் இங்க பி போட்டுடுறேன். ஆனா பி, சிக்கு நடுவுல யாருன்னு தெரியல. நெக்ஸ்ட் பாயிண்ட்ல அத கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. சி என்பவர் பியை விட மூத்தவர். ஸோ சி என்பவர் பியை விட மூத்தவர்ன்ட்டு. இதுல இளையவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி 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 ஈஸி கொஷின். சூப்பர். Now I solve the 10th question. So hospital is related to health. ஸோ ஸ்கூல் இஸ் ரிலேட்டட் டு அஃப்கோர்ஸ் வாட் எஜுகேஷன். ஸோ இதில் என்ன ஒரு டவுட் இருக்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. வி கேன் மூவ் டு த 11th கொஷின். இதில் என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஸோ அசம்ஷன் கன்க்ளூஷன் அந்த மாதிரி பேஸ்டு கொஷின். ஓகே, ஸோ ட்ரை பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டாக்டர் ஹூ சார்ஜ் ஹை கன்சல்டேஷன் ஃபீ ஆர் குட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் அதிக ஆலோசனை கட்டணம் வசூலிக்கும் மருத்துவர்கள் நல்லவர்கள் அப்படின்ற மாதிரி தமிழில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனை ரீட் பண்ணால் எது ரிலேட்டபிளாக இருக்குன்னு கேஸ் பண்ணணும். டாக்டர்ஸ் ப்ரொஃபிஷியன்சி இஸ் டிரெக்ட்லி ரிலேட்டட் டு த கன்சல்டிங் ஃபீ. ஸோ நம்ம படிக்கும் போது இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, டாக்டர் ஹூ சார்ஜஸ் ஹை கன்சல்டேஷன் ஃபீ ஆர் குட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களும் இங்க கொடுத்துருக்கிற இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு மருத்துவரின் திறமை நேரடியாக ஆலோசனை கட்டணங்களுடன் தொடர்புடையது. ஓகேங்களா? ஸோ எனக்கு பார்க்கும்போது இது கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது ஃபீடர்ஸ். பட் ஸ்டில் நம்ம அடுத்த ஆப்ஷன்ஸும் ரீட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம். டாக்டர் ஹேஸ் மெனி பேஷன்ஸ். ஸோ இதை பற்றி நம்மளுக்கு எத்தனை நம்பர் பேஷண்ட் எவ்வளோ பேர் வராங்கன்றதுலாம் நம்மளுக்கு இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லவே இல்லை. ஸோ அப்போ பார்க்கும்போது தெரியுது இந்த செகண்டு ஆப்ஷன் வந்து தப்பு தான்ட்டு. ஓகேங்களா? ஸோ நவ் வி கேன் மூவ் டு த தேர்ட் ஆப்ஷன். ஏ டாக்டர் ஹூ சார்ஜஸ் லெஸ் கன்சல்டேஷன் ஃபீ ஆர் அன்பாப்புலர். ஸோ இங்கே பாப்புலர் அன்பாப்புலர் பற்றிலாம் பேசவே இல்லை. அப்போ இதுவும் தப்பு தான். டாக்டர் இஸ் ஏ குட் ப்ராக்டிஷனர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. மருத்துவர் ஒரு நல்ல மருத்துவர், அதை பற்றியும் நம்மளுக்கு எதுவும் சொல்லலை. ஸோ அவங்க கொடுத்துருது என்னன்னா, கன்சல்டேஷன் ஃபீ வந்து அதிகமாக வாங்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வி கேன் கெட் இன் த ஆப்ஷன் 1. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. ஓகேங்களா? ஸோ 12th கொஸ்டின் போயிடலாமா ஃபீடர்ஸ்? 8 people sitting in a square table. ஓகே, அப்போ வந்து எந்த மாதிரி போகலான்னா 1 2 3 4 5 6 7 8 இந்தமாரி உட்காடுறாங்க. தென் இதில் வந்து இப்போ நம்ம கொடுத்துற பாயிண்ட்டு போடலாம். அதாவது சாரதா இஸ் டயகனல் ஆப்போசிட் ஆஃப் பிரியா. அப்போ இங்கே சாரதா போட்டு இங்கே நம்ம பிரியா போட்டுக்கலாம். ஓகேங்களா? தென் சாரதா இஸ் டயகனல் ஆப்போசிட் ஆஃப் பிரியா ஹூ இஸ் சிட்டிங் இமிடியேட்டு ரைட் ஆஃப் விஜயா. அது பிரியா வந்து பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு ரைட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ விஜயா அப்போ நம்ம இங்கே போடலாமா? இங்கே போட்டால் நம்மளுக்கு பிரியா வந்து ரைட்டில் வர மாதிரி வந்துடும். தென் விஜயா இஸ் ஃபேஸிங் மாத்து. ஸோ விஜயா வந்து பார்த்தீங்கன்னா மாத்துவை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதையும் போட்டாச்சு. ஹூ இஸ் சிட்டிங் ரைட் ஆஃப் ரீதா. ரீதாக்கு ரைட்டில் வந்து மாத்து இருக்காரு. ஓகே, அதையும் போட்டாச்சு. தென் ஹூ இஸ் டயகனலி ஆப்போசிட் ஆஃப் நீதா. ஸோ நம்மளுக்கு தெரியும் டயகனல் ஆப்போசிட்னா நீதாக்கு இங்கே ஒரு பிளேஸ், அதாவது ஸ்பேஸ் தான் எம்டியாக இருக்குன்ட்டு. அப்போ நம்ம டேரெக்டாக ரீதான்னு போட்டுடலாம். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் ஃபீடர்ஸ். இதில் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே டேரெக்டாக சால்வ் பண்ணாவே ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, டயகனலி அதாவது ஒரு ஸ்கொயரில் சதுரத்தில் 8 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 பேர் டயகனலில் இருக்காங்க, மிச்சம் 4 பேர் சென்டரில் இருக்காங்க. ஓகேங்களா? எல்லாருமே சென்டர் ஃபேஸ் பண்ணி தான் சிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கொடுத்துற பாயிண்ட்டை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். சாரதாவிற்கு நிவேதாவிற்கும் இடையே அமர்ந்திருக்கும் உர்மிளாவுக்கு எதிரே டீனா இருக்கிறார். ஓகேங்களா? ஆனால் இவங்களாம் எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியாது. அதனால் இப்போ நான் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட்டை ரீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, விஜயாவின் வலதுபுறத்தில் அமர்ந்திருக்கும் பிரியாவுக்கு எதிரே சாரதா குறுக்காக இருக்கிறார். குறுக்கானா டயகனலா. ஓகேங்களா? அப்போது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிரியாவுக்கு எதிரே குறுக்கா வந்து சாரதா. கரெக்டாக? அப்போ சாரதா இங்கே போடலாம், பிரியா இங்கே போடலாம்.
ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பிரியாவுக்கு விஜயாவின் வலதுபுறத்தில் அமைந்திருக்கும் பிரியா. ஸோ விஜயாவோட வலதுபுறத்தில் யார்? பிரியா இருக்காங்க. ஓகேங்களா? ரைட்டில் பிரியா. அதையும் நான் போட்டேன். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்க? ரீட்டாவின் வலதுபுறத்தில் அமைந்திருக்கும் மதுவை விஜயா எதிர்கொள்கிறார். ஸோ மது இங்கே இருக்காங்க. ரீதாக்கு வலதுபுறத்தில் இருக்கும் மதுவை. ஓகேங்களா? ஸோ நீதாவிற்கு எதிரே குறுக்கே அமர்ந்திருப்பவர் யார்? ஸோ நமக்கு டயகனல் ஆப்போசிட் வந்து ஏற்கனவே 2 டயகனல், ஒரு டயகனல் முடிஞ்சிருச்சு. இன்னொரு டயகனல் வந்து பார்த்தீங்கன்னா நீதா தான் வரணும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரீத்து இருக்காங்க. அதை தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நம்ம இப்போ 13th கொஸ்டின் பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? யா. ஸோ இந்த கொஸ்டினுமே நம்ம அதான் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் சஃபிஷியன்ட்டா இல்லை 2 மட்டும் சஃபிஷியன்ட்டான்ட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. யா. ஸோ என்ன கொஸ்டின்னா, ஹூ இஸ் த ஷார்ட்டஸ்ட் அமாங் ஏபிசிடிஇ? ஓகேங்களா? ஸோ இந்த 5 பேரில் யார் ஷார்ட்டஸ்ட்டு குள்ளமானவர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ரீட் பண்ணலாம். ஸோ ஏ இஸ் டாலர் தென் இ. ஏ வந்து பார்த்தீங்கன்னா டாலர் தென் இ பட் ஷார்ட்டர் தென் டி. ஓகேங்களா? ஸோ இதில் 3 பேரோட பொசிஷன் தான் தெரிஞ்சிருக்கு. அதனால் நம்ம அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். ஸோ இன்னும் பியோட பொசிஷன், சியோட பொசிஷன் தெரியணும். பி ஷார்ட்டர் தென் சி பட் டாலர் தென் இ. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பி ஷார்ட்டர் தென் சியா பட் டாலர் தென் இன்னு சொல்கிறாங்க. அப்போ 5 டேஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சி அதாவது இயை விட பெருசாக சி இருக்காரு. ஆனால் சியை விட வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பி இருக்காரு. ஓகேங்களா? பியை விட சி சின்னவர், ஆனால் இயை விட பெரியவர். ஸோ எனக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு ஃபைட்டர்ஸ், எனக்கு ஷார்ட்டஸ்ட் வந்து இ தான்ட்டு. எப்படி நான் சொல்கிறேன்னா, எப்படின்னா ஃபைட்டர்ஸ் வெரி வெரி சிம்பிள். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏ இஸ் டாலர் தென் இன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம், ஷார்ட்டர் தென் டின்னு சொல்லியிருந்தோம். அதை புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. தென் பி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் தென் சி. ஓகேங்களா? பி வந்து சியை விட கம்மியாக இருக்காரு. பி இஸ் ஷார்ட்டர் தென் சி. பி ஷார்ட்டர் தென் சி பட் டாலர் தென் இ. ஓகேயா? அப்போ ஆக்சுவலி இது பி ஃபைட்டர்ஸ், இது வந்து சி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு இ தான் ஷார்ட்டஸ்ட்டு. ஸோ அப்போ எனக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியுது. ஓகேங்களா? 3வது ஸ்டேட்மெண்ட் எனக்கு தேவையே கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி கேன் மூவ் டு த 14th கொஸ்டின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறாங்க? ஏ இருக்குது, ஜி வந்துருக்கு, எம் இருக்குது. ஸோ ஏ வந்து 1, ஜி வந்து 7. ஸோ +6 பண்ணுறாங்க. தென் +6 பண்ணால் நம்மளுக்கு 13 வரும். 13 தான் எம். ஸோ +6 பண்ணால் நம்மளுக்கு 19. நத்திங் பட்டு எஸ். ஸோ எல்லா ஆப்ஷனும் எஸ்எல் தான் ஸ்டார்ட் ஆகுது. நோ ப்ராப்ளம். ஸோ செகண்ட் லெட்டர் செக் பண்ணலாம். சியிலேருந்து ஐ வந்திருக்கு. சியிலேருந்து ஐக்கு +6 தான். அதே மாதிரி ஐலேருந்து ஓக்கும் +6 தான். ஸோ ஓலேருந்து +6 பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். 15லேருந்து +6 பண்ணால் 21. நத்திங் பட்டு யூ. ஸோ யூ வர மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 4th ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. ஸோ நவ் வி கேன் மூவ் டு த 15th கொஸ்டின். யா. ஸோ இதில் என்னப்பா பண்ணுறாங்க? 5லேருந்து 12 வந்திருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி +2 பண்ணலாமா? யா. 5 இருக்குது, இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணுங்கள், வி கெட் 10. ஸோ +2 பண்ணால் 12. ஸோ இந்த சேம் வே நெக்ஸ்ட்டு 26க்கு பாருங்கள், இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணி +2 பண்ணால் 26. ஸோ நெக்ஸ்ட்டுக்கும் பாருங்கள், இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 52, +2 பண்ணால் 54. ஸோ 54 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 54 இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் எனக்கு 108, +2 பண்ணால் 110. ஸோ 110 எங்கே இருக்குன்னு பாருங்கள், 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15. ஓகேங்களா? யா. ஸோ கவுண்டிங் ஃபிகர் கொஷின் கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சால்வ் பண்ணலாமா? யா. ஸோ கவுண்ட் த நம்பர் ஆஃப் பேரலோகிராம்ஸ் இந்த கிவன் ஃபிகர். ஓகேங்களா? ஸோ எத்தனை இணைகிராம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இதில் வந்து எத்தனை இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதில் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். 1 2 3. ஓகேங்களா? ஸோ 4 5 6. ஓகேங்களா? ஸோ 6 நம்பர் இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படிலாம் தெரியலன்னா என்ன பண்ணுறீங்கன்னா 1 2 3ல இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? 6. அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் நம்மளுக்கு 6 இருக்கும். ஸோ ஓவராலாக எனக்கு வந்து எத்தனை வந்திருக்கு? 12 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இதை ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணுங்கள். 1 2 3. ஓகேங்களா? ஸோ எனக்கு 12 ஒரு 3 வந்து 15 ஆகிருக்கு இதெல்லாம். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணால் 1, இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணால் 1, தென் ஓவராலாக 1, திருப்பி ஒரு 3.
ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு வந்து 18 வந்திருக்கு. ஸோ 18 வந்து எனக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. நவ் ஐ மூவ் டு த 17th கொஷின் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷினும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்களே பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. என்னப்பா பண்ணியிருக்காங்க? ஸோ ஃபோர்த் இமேஜ் என்னன்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. யா, ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சர்க்கிள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தென் அப்படியே இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னொரு சர்க்கிள் ஆட் பண்ணணும் ஆக்சுவலி. பிகாஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து சேமாக இருந்திருக்கு. ஓகேங்களா, ஒன்று ஆட் பண்ணிவிட்டு தென் ஆட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. லைன் ஒன்று ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ சர்க்கிளை தான் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி சர்க்கிள் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 3 சர்க்கிளாக மாறிடுமா? ஸோ 3 சர்க்கிள் இருக்கிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. இல்லை பிரவீன், எனக்கு இதில் டவுட்டாக இருக்குது, நீ சொல்கிற லாஜிக் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை, இல்லை எனக்கு தோண மாட்டேங்குதுன்னா சிம்பிள். இப்போ நம்ம கோட்டை கூட பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ கோட்டில் பாருங்கள் ஃபைடர்ஸ் 2 கோடு இருக்குது. தென் அதுக்கப்புறம் 3 கோடாக மாறி இருக்கு. ஓகேங்களா, ஸோ நீங்களே பாருங்கள் 2 கோட்லேருந்து 2 கோடுக்கு எந்த சேஞ்சும் இல்லை. அதுக்கப்புறம் 3 கோடாக மாறி இருக்கு. இப்போ 3 கோடு தான் இருக்கணும், அதில் எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி 3 கோடு இருக்கிற மாதிரி பாருங்கள், அதுலேயுமே ஃபோர்த் ஆப்ஷன் தான் இருக்குது. பிகாஸ் தேர்ட் ஆப்ஷனில் 2 கோடு தான் இருக்குது, செகண்ட் ஆப்ஷன்லேயும் 2 கோடு தான் இருக்குது, தென் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 4 கோடு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே எவிடன்ஸ் வேணுமா? நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. வெரி வெரி சிம்பிள் கொஷின். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. நவ் வி மூவ் டு த 18th கொஷின். இதில் என்னப்பா கொடுத்துருக்காங்க, ஸ்கொயரு, ரோம்பஸு, ரெக்டாங்கிள், பேரலோகிராம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ரிலேட்டர் தான். ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. 19th கொஷின் பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, ஸோ இதில் என்னப்பா பண்ணுறாங்க, இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த என்டி ஃபஸ்ட்டு வந்திருக்கு டேரெக்டாக. அப்போது நம்மளுக்கு இசி ஃபஸ்ட்டு வரணும். ஸோ இசி ஃபஸ்ட்டு வர மாதிரி நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், விஏ வந்திருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த்தாக மாறி இருக்குது. அப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு பிஆர் வரணும் கரெக்டாக. அப்போ சிஇபிஆர் எங்கே வருதுன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் இல்லை, தேர்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. ஸோ 20th கொஷின் பார்த்தலாம் ஃபைடர்ஸ். வெரி 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 ஈஸி நம்பர் ரிலேட்டட் கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபைட்டர்ஸ், ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர் ஆட் பண்ணுங்கள், 17 வருதா, அதை தேர்ட் நம்பரில் போட்டிருக்காங்க. இந்த சேம் வே நெக்ஸ்ட்டு 2 நம்பர் ஆட் பண்ணுங்கள், 25 வரும், அதை வந்து இங்கே கீழே போட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த 2 நம்பர் ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ணால் நமக்கு 41 வரும். ஸோ அப்போ இந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல 41 வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னா 41 8 ஆட் பண்ணி பாருங்கள், 49 வரணும். ஸோ 49 கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. ஸோ 21st கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ ஹவு மெனி ஸ்ட்ரைட் லைன்ஸ் டஸ் ஹாவ் எ கியூபாய்டு? கியூபாய்டு தானே? ஓகே, கியூபாய்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கனசதுரம் எத்தனை நேர்கோடுகளை கொண்டு இருக்கிறது? ஓகேங்களா, ஸோ ஃபைட்டர்ஸ் ஒரு கனசதுரம் சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம மெர்ஜி பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ ஃபைட்டர்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு. என்னென்ன சொல்லியிருக்கேன், எத்தனை லைன்ஸ் இருக்குது ஒரு இமேஜ்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் லைன் பார்க்கணும், ஹரிசாண்டல் லைன் பண்ணணும், தென் கிராஸ் லைன் பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ அப்படி ஃபஸ்ட்டு நான் வெர்டிக்கல் லைன் பார்க்கட்டா? ஓகே, ஸோ வெர்டிக்கல் லைன் பார்க்கும்போது எனக்கு பாருங்கள், ஒரு லைன் இருக்குது, 2 3 4. ஓகேங்களா, ஸோ எனக்கு 4 லைன் இருக்குது வெர்டிக்கலாக பார்க்கும்போது. தென் நவ் ஐ சி த ஹரிசாண்டல் லைன். இங்கே பாருங்கள், ஒரு வெயிட் ஒரு லைன் இருக்குது, 2 3 4. ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு 4 லைன் வந்திருக்கு. ஓகே, தென் அதுக்கப்புறம் என்னப்பா, கிராஸ் லைன் பார்க்கணுமா? கிராஸ் லைன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 1 2 3 4. ஸோ இதுலேயுமே எனக்கு 4 லைன் வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், 12 லைன்ஸ் வரும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 21. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வெரி வெரி சிம்பிள் கொஷின். நவ் ஐ மூவ் டு த 22nd கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறாங்க, ஸோ கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுது எனக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுப்போம் ஃபைட்டர்ஸ். இதில் ஒரு 3 இருக்குது, 17 மைனஸ் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் 79 அப்போ ஒரு 1 வச்சுக்கிட்டா கூட தென் ஒரு 17 18 மைனஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, 19 தான் மைனஸ் பண்ணி ஆகணும், கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 20 மைனஸ் பண்ணுங்கள், இப்போ 140 வரும். ஸோ 140 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எனக்கு வந்து தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 22. ஸோ நவ் ஐ மூவ் டு த 23rd கொஷின். ஸோ இதில் என்னப்பா கேட்டிருக்காங்க, சம் ஆர்டிஸ்ட் ஆர் செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, சம் ஆர்டிஸ்ட் ஆர் செலிபிரிட்டிஸ், தென் ஆல் செலிபிரிட்டிஸ் ஆர் மில்லியனியர்ஸ்.
ஆல் செலிபிரிட்டிஸ் ஆர் மில்லியனியர்ஸ். ஓகே. ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாக்கு நம்ம நேம் கொடுத்துடலாம். இது வந்து ஆர்டிஸ்ட். வெயிட். இது வந்து ஆர்டிஸ்ட் ஃபைட்டர்ஸ். தென் உள்ள இருக்கிறது வந்து செலிபிரிட்டி. தென் அதுக்கப்புறமேட்டு வந்து வெளியே இருக்கிறது மில்லியனியர். ஓகேங்களா, சூப்பர். ஸோ தமிழில் ஒரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சில கலைஞர்கள் பிரபலங்கள். ஸோ கலைஞர்கள் வந்து பிரபலங்கள். தென் அனைத்து பிரபலங்களும் கோடீஸ்வரர்கள். ஓகேங்களா, போட்டாச்சு. ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் கொஸ்டின் கேட்குறேன், கொடுக்கப்பட்ட முடிவில் எது பின் வருமாறு. ஓகேங்களா, எது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ நோ மில்லியனியர் செலிபிரிட்டின்னு சொல்கிறாங்க. நோ மில்லியனியர் எப்படி செலிபிரிட்டின்னு சொல்ல முடியும்? எல்லா செலிபிரிட்டியுமே மில்லியனருக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ நம்ம படிக்கும் போதே தெரியுது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து தப்பாக தான் இருக்குன்ட்டு. தென் நெக்ஸ்ட் பாப்போம் இஸ் ஆல் ஆர்டிஸ்ட் ஆர் மில்லியனர்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்ல முடியும்? சம் ஆர்டிஸ்ட் ஒன்னா மில்லியனர்னு சொல்லலாம், ஆளு சொல்ல முடியாது. ஸோ அப்போது செகண்டும் தப்பு தான். நவ் வி ரீட் த தேர்ட் ஃபைட்டர்ஸ். நோ செலிபிரிட்டிஸ் எ மில்லியனியர். திருப்பி எப்படிப்பா நோ செலிபிரிட்டிஸ் வந்து மில்லியனியர்னு சொல்ல முடியும்? அகெயின் இது வந்து தப்பு தான் ஃபைட்டர்ஸ். மூணாவதும் தப்பு தான். ஸோ டேரெக்டாக நம்ம ஃபோர்த்து கரெக்டுன்னு போட்டுக்கலாம். சம் ஆர்டிஸ்ட் ஆர் மில்லியனியர். இங்கே பாருங்கள், சம் போர்ஷன் வந்து ஷேர் ஆகுது. ஸோ சம் ஆர்டிஸ்ட் ஆர் மில்லியன் வந்து கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 23. சூப்பரான கொஷின் ஃபைட்டர்ஸ். நவ் வி மூவ் டு த 24th கொஷின். ஸோ டாலர், ருப்பி, என், டாக்கா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரன்சியை டினோட் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேசிக் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் கவுண்டிங் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, ட்ரையாங்கிள் கொஷின் கேட்டிருக்காங்க. சூப்பரான கொஷின் ஃபைட்டர்ஸ். ஸோ கவுண்டிங் ஃபிகர் கொஷின் வந்து நான் ஃபிகர் வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கணும்னு நினச்சினா இங்கே ஐ சிம்பிளில் வரும் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகேங்களா. ஸோ வீடியோஸ் இந்த இமேஜ் ஃபஸ்ட்டு எடுங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற இந்த இமேஜில் மட்டும் நம்மளுக்கு எத்தனை இருக்குன்னு தெரியும்ல, எத்தனை பாட்டு இருக்குது? 4 இருக்குது. அப்போ 4 × 2 டைம்ஸ் பண்ணால் 8 ட்ரையாங்கிள் அதுக்குள்ளே மட்டும் இருக்குது. இது அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், வெளியே எனக்கு 4 ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 12 வருது. ஸோ ஆப்ஷன் 3யா? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 25. ஓகேங்களா, சூப்பர். நவ் ஐ மூவ் டு த எத்தனாவது கொஷின்? 26th கொஷின். ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். ஸோ ஆட் ஒன் அவுட் கொஷின் ஈஸியாக இருக்குமா? கோல்டு கொடுத்துருக்காங்க, அயனு, சில்வரு, ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஸ்டீல் தான் டிஃப்ரெண்ட். ஏன்னா ஸ்டீல் வந்து ஒரு கலவை. ஓகேங்களா. ஸோ அலோகம் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு அயனை வச்சும் ப்ளஸ் கார்பன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வரைக்கிறதான் ஸ்டீலு. பட் இது எல்லாமே வந்து எலமெண்ட். ஓகேங்களா, பியூர் எலமெண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 26. ஓகேங்களா. ஸோ 27th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். 6 கலீக் ஒர்க்கிங் இன் டுகெதர் இன் ஆஃப்ரிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ டேட் இஸ் எங்கர் தென் ஏனான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து டேடு வந்து நம்மளுக்கு எங்கரா இருக்கார். ஓகேங்களா, ஏனை விட. ஓகே. தென் எல்லா இஸ் ஓல்டர் தென் ரிக்கி. எல்லா இஸ் ஓல்டர் தென் ரிக்கி. அதை இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணிப்போம். தென் ஸ்டூவர்ட் இஸ் ஓல்டர் தென் டேடு. ஸ்டூவர்ட் இஸ் ஓல்டர் தென் டேடு. ஓகே. தென் அதுக்கப்புறம் ஃபாரிங் வீடியோ ஸ்டூவர்ட் இஸ் எங்கர் தென் ஏன். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெயிட்டு இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டூவர்ட் வராரு, அதுக்கப்புறம் ஆன் வராரு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஃபாரின் ஃபிட்டிஸ் டேட் இஸ் சேம் ஆஸ் ஏஜ் ஆஸ் ஏலா. ஸோ டேடோட ஏஜ் ஏலோட ஏஜ் சேம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 6 வருது, ரிக்கி வராரு. ரிக்கி இஸ் நாட் எங்கர் தென்னு வெரோனிகா. ஓகேங்களா. அப்போ ரிக்கி வந்து ஓல்டர் தென் வெரோனிகா. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. தென் விச் ஆஃப் த ஆப்ஷன் இஸ் நாட் கரெக்ட் அக்கார்டிங் டு த கிவன் இன்ஃபர்மேஷன். ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எது தப்பான ஆப்ஷனும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தல நம்மளுக்கு எல்லா இஸ் நாட் ஓல்டர் தென் ஆன். கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனோட எங்கர் தென் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் அப்படி தான் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் தேவையில்லை. தென் செகண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ரிக்கி இஸ் ஓல்டர் தென் டேடு. டேடு வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கியை விட எங்கர், பட் இங்கே ஓல்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தப்பான ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 27. ஓகேங்களா. ஸோ 28th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். 6 horses are numbered ABCDEF are participating in a race. ஓகேங்களா, ஆன் a track. ஸோ horse is standing between horse A and E immediately neighbor. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்ஸ் சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் ஏக்கும் ஈக்கும் நடுவில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. தென் ஹார்ஸ் டி இஸ் நாட் ஸ்டாண்டிங் எனி ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்டு. ஓகே, எனி ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட்லையும் என்ன சொல்லுது, டி இல்லை. தென் ஹார்ஸ் பி இஸ் ஸ்டாண்டிங் இமிடியட்லி ரைட் ஆஃப் இ. ஸோ இக்கு இமிடியட் ரைட்டில் வந்து பி இருக்குது. ஓகே. ஸோ இது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ், வேறு என்ன போடலாம்னா வந்து நம்மளுக்கு
ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஒரு பாயிண்ட்டு, அந்த டி இஸ் நாட் ஸ்டாண்டிங் அட் எனி எக்ஸ்ட்ரீம் எண்டுன்ட்டு. ஸோ நம்மளுக்கு 4 வந்துருச்சு. தென் ரிமைனிங் வந்து நம்மளுக்கு என்ன போடலாம், 5, 6 இந்த சைடு போடலாம், இல்லைனா இந்த சைடு போடலாம். ஓகேங்களா, அதில் கொஞ்சம் இழுப்புரி இருக்குது, வெயிட் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைடர்ஸ், ஆர்ஸ் எஃப் இஸ் நாட் அ ஸ்டாண்டிங் எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்டு. அப்போது எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்டில் வந்து எஃப் இல்லை. அப்போனா நம்மளுக்கு ஆஸ் டி இஸ் ஸ்டாண்டிங் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் பியில் வந்து ஆஸ் டி இருக்குது. அப்போ இங்கே தான் டி போட்டாக்கணும். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஆஸ் எஃப் இஸ் நாட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எண்டு. அப்போ ரைட் எண்டில் எஃப் இருக்காரு. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். எல்லாரோட பொசிஷனும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் விச் ஆஸ் இஸ் ஸ்டாண்டிங் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எண்டு. ஸோ எஃப் தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 3யா? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 28. ஓகேங்களா, ஸோ நம்ம 29th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பிலேருந்து எஸ் வந்திருக்கு. ஸோ பிலேருந்து எஸ்ஸுக்கு என்னப்பா பண்ணுறாங்க, பிலேருந்து எஸ்ஸுக்கு வந்து +3 பண்ணுறோமா ஃபைட்டர்ஸ்? ஸோ +3 பண்ணலாம். அப்போ அதே மாதிரி எம்லேருந்து பிக்கும் +3 தான். ஸோ எல்லேருந்து +3 பண்ணால் நம்மளுக்கு ஓ வரும். ஸோ ஓ இருக்கிற மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன். தென் ஜேலேருந்து கியூக்கு +3 தான் பண்ணுறோம். சிலேருந்து ஜேலேருந்து கியூக்கு +3 இல்லை, 7. அதேமாதிரி சிலேருந்து ஜேக்கு +7. ஸோ இப்போ ஆர்லேருந்து 7 பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். ஆர் வந்து 18 தெரியும், 7 பண்ணால் 25. ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஒய். ஸோ ஒய் வர மாதிரி நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 29. ஓகேங்களா, ஸோ ஃபைனல் கொஷின் ஃபைட்டர்ஸ், 30th கொஷின். ஸோ ஈஸியான கொஷின் தான், சிலாகிசம் கொஷின் கேட்டிருக்காங்க. சம் கிராஃப்ட்ஸ் ஆர் ஷால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் சம் ஷால்ஸ் ஆர் மஃப்ளர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது வெயிட் இது வந்து மஃப்ளரு, இது வந்து ஷால்ஸு, இது வந்து ஸ்கார்ஸு. ஓகேங்களா, தென் இப்போ என்னப்பா கொடுத்துருக்காங்க, சம் ஸ்கார்ஸ் ஆர் மஃப்ளர்னு சொல்கிறாங்க. இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ பார்க்கும்போது தெரியுது தப்பு தான்ட்டு. தென் சம் மஃப்ளர்ஸ் ஆர் ஷால்னு சொல்கிறாங்க. ஸோ மஃப்ளர்ஸ் வந்து ஷால் வந்து ஷேர் பண்ணுது. ஸோ இப்போ முடிவு 2 மட்டும் சரி. அப்படி எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனா? ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 30. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். 30 கொஷினும் சால்வ் பண்ணிட்டோம். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தென் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.